ஸோ ஹலோ சினிஸ்பியர் ஆஃப் சேலம். நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு எஸ்பிஆர் சினி காஸ்டல் தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய புரட்சி கலைஞர் மற்றும் மக்களின் கேப்டனான அழைக்கப்பட்ட விஜயகாந்த் சாரோடைய கேப்டன் பிரபாகரன் படம் வந்து பார்த்தோம்னா 35 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் ரீரிலீஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இளையராஜா சாரோட மியூசிக்கில் ரொம்ப வந்து அவருடைய ஸ்பெஷலான மூவி. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றத நம்ம ஆடியன்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. டிஜிட்டல் வெர்ஷன் எப்படி நான் பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர். கேப்டன் பார்க்க எப்படின்னா ஃபீல் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தேன். அதே மாதிரி இன்னைக்கும் ரீரிலீஸும் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தேன். அதாவது ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பரா பண்ணியிருக்காங்கண்ணா. ஏற்கனவே நம்ம வந்து படத்துல வந்து நம்ம டிவிலே பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த ஃபீல் வந்து எப்படி இருந்துச்சு? தியேட்டர்ல பார்க்கறது வேற எஃபெக்ட் தான். படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? கேப்டன் பார்க்க எப்படின்னா ஃபீல் சூப்பராக இருக்கு. நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் சுமார் தான், சுமாரா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா பிரிண்ட் நல்லா வசம் நல்லா கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு இப்ப பார்த்தது எப்படின்னா இல்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்து இப்ப பார்த்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசமா இருந்துச்சு. பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னங்கண்ணா அந்த படத்துல? எல்லா இந்த சீன்ல எல்லாமே பிடிச்ச சீன் தான். எதுவுமே மோசம்னு சொல்ல முடியாது. எந்த சீனுமே மோசம், எல்லாமே நல்ல சீன் தான். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அவர் ஃபைட் வசனம் நல்லா இருக்கு. ஃபைட் வசனம் மன்சூர் அலிகானும் இவரும் மோதிரம் செம்மையா இருக்கு. நடிப்பு செம்மையா இருக்கு. செமையா இருக்கு. அப்ப பார்த்து இப்ப பார்த்தது என்னென்ன வித்தியாசமா இருந்துச்சு? இப்ப சூப்பரா இருந்தது. என்ன சவுண்ட் தான் வைக்க மாட்டேங்கிறாங்க. சவுண்ட் தான் வைக்க மாட்டேன்றாங்க. பழைய எங்களை பூரா ஞாபகப்படுத்திட்டு இந்த படம். மேடம் படம் எப்படி இருந்துச்சுங்க மேடம்? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. முன்ன பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு எப்படிங்க? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நல்லா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. கேப்டன் எப்படி பண்ணிருக்காருங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுங்களா? ரொம்ப நாள் அந்த பழைய பிரிண்ட்ல இருந்து இது வந்து அவர் படம்லாம் நான் தியேட்டர்ல போய் பார்த்ததுக்கு சுருக்கத்தாங்கதுக்கு அப்புறம் இப்பதான் பார்க்கறேன். நல்லா இருக்கு. ஓகே. கேப்டன் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த தருணம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நிஜமாலுமே பார்த்த மாதிரி இருக்குது. உயிரோட திருப்பி வந்த மாதிரி. வேற கேப்டன் படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னா எது பண்ணலாங்களா? வேற படம்னா மாநகர காவல் பார்க்கலாங்க. ரமணா அது பார்க்கலாம். சீன் கட் பண்ணாம போட்டா சீன் நல்லா இருக்கு. படம் தான் நல்லா இருக்கு. படத்தை கட் பண்ணி ரிலீஸ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா நிறைய சீன் கட் பண்ணி போடும்போது அது நம்ம டிவிலே பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. இந்த படத்துலயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நிறைய சீன் கட்டலாம். ஓப்பனா சொன்னா நிறைய சீன் ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தனால போட்டிருந்தாங்க படம். அதுதான் படம். இது இப்ப இந்த படம் நான் 4 வயசுல 5 வயசுலயே கூட்டு வந்து எங்க அப்பா பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல இங்க கீர்த்தனால போட்டிருந்தாங்க. அப்போ ஓட்டினாங்களா படம். அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸான படம். நல்லா இருக்கு. நல்லா தெளிவா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா தெரியும். கேப்டன் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறீங்க. ஆமாங்க. எப்படா விஜயகாந்த் பண்ண உடனே தியேட்டர்ல போய் பாத்துருந்தாங்க. சூப்பரா இருக்குது. அருமையா இருக்கு. நல்லா தெளிவா இருக்குது. எந்த கோடு கிடையாது. நல்லா சவுண்ட் எஃபெக்ட் பரவாயில்லை. நல்லா இருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அதுக்குன்னா? வசனம் நல்லா இருக்குதுங்க. கோர்ட்ல எல்லாம் வசனம் பார்த்து ஃபைட்டு இந்த மாதிரி 2 பாட்டு செம்ம பாட்டு நல்லா இருக்குது. மனசு சூப்பரா எல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் செம்மையா இருக்கும். வேற கேப்டன் படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னா எது பண்ணலாங்களா? மாநகர் காவலர் பண்ணலாம். ஓகே. ஆனா படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? தமிழ்நாட்டுக்கே தெரியும் கேப்டன் பிரபாகரன் படம் நான் எப்படின்னு. தமிழ்நாடு தெரியும். இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் புதுசா பாக்குற மாதிரி உணர்றேன். புதுசா பாக்குற மாதிரி வர்றீங்க. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னங்கண்ணா அந்த படத்துல? கேப்டன் என்ட்ரி தான் பிடிச்ச சீனு. கேப்டனோட என்ட்ரி தான் பிடிச்ச சீன். எப்படிங்கண்ணா இருந்தது? ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறீங்க கேப்டனை அப்படின்னு. இன்னைக்கு புதுசா இருக்குன்னு சொல்றேன்னு. எனக்கு இன்னைக்கு புதுசா இந்த எனர்ஜியா இருக்கு. எனர்ஜியா இருக்குது. இளையராஜாவோட 2 பாடல்கள் அது எப்படி? சூப்பர். சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர். தெரிஞ்சதானே. ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு கேப்டனை ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அது எப்படி இருந்ததுங்கண்ணா? சூப்பரா வந்திருக்கு. அருமையா இருக்குது. இன்றைக்கு வந்து புது படத்தை விட அன்றைக்கு வந்த படம் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இளைஞர்களுக்கு இது பார்த்தாங்களா இன்றைக்கு இருக்கிற படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசம் தெரியும். மக்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அரசியல்வாதி பத்தி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. உண்மையான தலைவர். 91 நினைவுகள் இந்த படம் வரும்போது உங்களுடைய நினைவுகள் எப்படிங்க இருந்தது? எங்களுடைய நினைவுகள் நாங்க அன்னைக்கு இது பல முறை பார்த்தோம். இப்ப கூட பார்க்கும்போது கூட முதல் முறையா பாக்குற மாதிரி தான் இருக்கு. முதல் முறையா இத்தனை ஆண்டு காலமா கூட பல முறை பார்த்த படம் இன்னைக்கு எங்க பார்க்கும்போது கூட எங்க தலைவனுக்கு இல்லை. புதுசா பாக்குற படம் மாதிரி தான் இருக்கு. புதிய படம் மாதிரி தான் இருக்கு. வேற கேப்டன் ஐயா படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னா இது பண்ணலாங்க? நிறைய இருக்கு. கேப்டன் படம் நிறைய இருக்கு. ஆனா நாங்க தலைமையில பண்றதால நிறைய இந்த தொழில இருக்கிறவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க. விரைவில் பல படங்கள் வெளியும். கண்டிப்பாங்கண்ணா.
நான் படம் எப்படி இருந்ததுண்ணா? படம் சூப்பரா இருக்கணும். சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா. பழசா பாக்குறது இப்ப புதுசா பாக்குறது எப்படின்னா இருக்கு? புதுசு இப்ப கேப்டனை மீண்டும் மீண்டும் திரும்ப திரைக்கு பல படங்கள் கொண்டு வரணும்னு நாங்க கேட்கிறோம். இன்னும் கேப்டன் இன்னும் ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்ணணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். கண்டிப்பா நான் மீண்டும் மீண்டும் கேப்டனை கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறோம் திரையரங்குல. அவரை இன்னும் வாழ்ந்து கொண்டுகிட்டே இருக்கிறாரு. இன்னும் 100 ஆண்டு அவர் எங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்தது? அந்த காலத்து அந்த நேரத்துல சிறப்பான படம், இன்னைக்கு மிக சிறப்பான படம். இன்னைய தலைமுறை எந்த தலைமுறை வேணாலும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் போலீஸ் ட்ரைனிங்கா எடுக்க போறவங்க, மிலிட்ரி எடுக்க போறவங்க, ஒரு சமூகத்துல ஒரு மக்களை எப்படி நம்ம சந்திக்கணும்னு, மக்கள்கிட்ட எப்படி நம்மளோட சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய படம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, மிக சிறப்பா இருக்கு. கண்டிப்பா இன்னைய காலகட்டத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கேப்டன் திரையில பார்த்தது சந்தோஷங்களா? சந்தோஷம் இல்ல, மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு சந்தோஷங்கிறது இல்ல, நான் இது ஒரு மன மகிழ்ச்சி. என் தலைவரை உயிரோட்டமா பார்த்திருக்கோம், அது வெல்யூட்டா இருக்குது. இதே போல வேற ஏதாவது இவரோட பழைய படங்கள் ரிலீஸ்னா எந்த படத்தை சொல்வீங்க? சத்ரியன் படம் தான் எங்களுக்கு இன்னும் பிடிச்ச படம். அப்படிங்களா? சத்ரியனுக்கு அடுத்தது மாநகர காவல், அவர் போலீஸ் ரோல்ல நடிச்சது படம் பூராமே இன்னைய காலகட்டத்துல போலீஸ் பணிக்கு சேர்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான படம். அப்படி ஒரு இளைஞர்கள்லாம் அவரோட ரோல் மாடலா எடுத்து இன்னைக்கு காலகட்ட போலீஸுங்க நடந்துகிட்டாங்களா, நம் நாட்டுல எந்த குற்றங்களும் நடக்காது. போலீஸ் மேல மக்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். கேப்டன் ஐயாவுடைய அந்த ஆக்ஷன் சீன்ல எப்படி இருந்ததுங்கண்ணா படத்துல? ரொம்ப மிக அன்னை பார்த்தது இன்னையில இருந்து இன்னைக்கு அப்படியே பக்கத்தால இருந்து பாக்குற மாதிரியே இருக்குது. அன்னையோட இன்னைக்கு டிஜிட்டல் முறையிலையும் இசையிலையும் தியேட்டர் உருவாக்கிற முறையிலையும் அருமையா இருக்குது படம். அருமையா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு இளைய சமுதாயம் நீங்க பார்க்கணும், பார்க்க வேண்டிய ஒரு படம். எத்தனையோ 1000 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் புஷ்பான்னு ஒரு வில்லனை கதாநாயகனா காட்டுற இடத்துல ஒரு மனிதனை மக்கள் மத்தியில் எப்படி சேவை செய்யணும், ஒரு டிபார்ட்மெண்ட் அரசாங்க அதிகாரிகள் எப்படி இருக்கணும்னு காட்டக்கூடிய ஒரே படம் தான் கேப்டன் பிரபாகரன். இது ஒரு எடுத்துக்காட்டான படம். அரசாங்க அதிகாரி அத்தனை பேரும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லக்கூடிய படம். கண்டிப்பாங்கண்ணா. படம் எப்படி இருந்ததுங்கண்ணா? எனக்கு சொல்ற படம் நல்லா இருக்குதுங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து இப்ப விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது எப்படி நடிச்சா அதே போல அவ்வளவு ஒரு அற்புதமான படம். எந்த காலத்திலையும் சரி அவர் மாதிரி படம் வந்து மேலே எத்தனை ஆண்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அதிகாரி நடித்து அவர் சொன்ன மாதிரி அந்த துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இளைஞரெல்லாம் போலீஸ் எல்லாம் அந்த படம் பார்த்தாலும் எந்த தவறும் நடக்காதுங்க. அவர் எப்பயுமே இனிமேல் வருங்காலத்தில் கூட அவர் படத்தை எடுத்து போட்டால் ஒரு நல்ல இளைய சமுதாயத்துக்கு நல்லதுங்க. இந்த படம் நீங்கள் எத்தனை முறை நான் பார்த்துருப்பீங்க 91 காலகட்டத்தில்? அந்த காலத்தில் நான் என்ன சொல்றேன்னா, அப்போ கல்யாணம் ஆன புதுசுங்க. எங்க மாமியோட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு கீதாலயில. அன்னைக்கு செகண்ட் ஷோக்கு வந்து 7 தடவை பார்த்தேன் ஒரு படத்தை. மறுபடியும் இப்போ ஒரு தப்பா ஏஆர்எஸ்ல போட்டிருந்தாங்க, அப்பயும் காலையை காட்சி பார்த்தோம். இப்பயும் வந்து பார்க்குறோம்னா அந்த ஒரு அவருக்குள்ள ஒரு நேர்மை துடிப்பு இளைஞரெல்லாம் பார்த்தா அவர் மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல வரணும், எந்த ஒரு துறையிலையும் தப்பு நடக்கக்கூடாது அப்படி நினைக்கிற ஒரு கேப்டன். அவர் வாழ்க புகழ், அவர் வாழ்க வாழ்க சமுதாயம். 1991 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல அடிக்கடி பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தேன். பிரிண்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கேப்டன் சார் வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுவாங்க. அந்த என்ட்ரியே சூப்பராக இருக்கும். ஸோ அவர் நிறையா அந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்ம புஷ்பாவில் நிறைய சீன் பார்த்துருப்போம். இந்த புஷ்பாக்கு இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் பிரபாகரனே சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம வீரப்பன் கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் புஷ்பா நம்ம கொண்டாடணும். அப்பயே 1991 புதுசுக்கு முன்னாடி தமிழ் சினிமாலேயே ஒரு பயங்கரமான ஒரு காட்டில் இது மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்கன்னா அது வந்து கேப்டன் பிரபாகரன் தான். அதில் மன்சூர் அலிகான் நடிச்சிருப்பாரு, பயங்கரமாக மேனேஜ் பண்ணியிருப்பாரு. அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம மெமிகிரி பண்ணுறதும் சரி, அது மாதிரி ஆன் ஸ்டேஜ் பண்ணுறவங்களாம் ஆரம்பிச்சாங்க அந்த கேரக்டரை பார்த்து. அப்படியே அந்த சூப்பர் கேரக்டர் கொடுத்துரும் மன்சூர் அலிகான் சார். நம்ம ரம்யா கிருஷ்ணா, அதில் பாட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு எல்லாமே கலந்த படமாக இருக்கும் அந்த படம். இந்த படம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா? ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு காட்டுக்குள் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்ஷன் சீன்ஸ் உண்மையாலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னல் எடுத்திருப்பாங்க. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அது இல்லாமல்
படத்துல இளையராஜாவை வந்து சாங்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? சாங்ஸ் உண்மையாலுமே சூப்பராக. எல்லாரும் ஓப்பனிங் சாங் சரி, அப்புறம் அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கு உண்மையாலுமே குஷ்பு. இப்போ கேட்டால் கூட நம்ம ஸ்டேஜில் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சாரி கேப்டன் சாருக்கு வந்து இந்த படம் 100வது படமா கொடுத்துருப்பாங்க. உண்மையாலுமே செம்ம படம். இப்போ பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது படம். உண்மையாலும் சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாம இந்த படம் ஏ சர்டிபிகேட் அந்த டைம்லயே. அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் எதுக்குன்னா அதில் காட்சி நிறைய இருக்கும். ரத்தம் காட்சி நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால அதான் அப்படி காட்டியிருக்காங்க. பர்ஃபெக்டான ஏ சர்டிபிகேட் படம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி. பர்ஃபெக்டான ஏ சர்டிஃபிகேட் தான் அது. இல்லைனா படம் ஆனால் சூப்பராக இருக்கும். ஓகே. அதே போல கேப்டன் எந்த படம் நீங்க அடுத்த ரீலீஸ்னா ரமணா கொடுக்கலாம், மாநகர காவலன், சத்திரியன், இது மாதிரி வானத்தை போல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டுக்கு, ஊமையிலிகள், வானத்தை போல கொடுக்கலாம் ஃபேமிலி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சூப்பராக அடிச்சிருப்பாரு. இது மாதிரி அவர் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு படம், வருஷத்துல 2 படம் கேப்டன் சார் படம் இது மாதிரி ரிலீஸ் கொடுத்தாங்கன்னா எங்கள் ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு நினைவு ஊர்தலாக இருக்கும். ஏன்னா எல்லா ஃபேன்ஸும் நல்லா சூப்பராக கொண்டாடி இருந்தாங்க. இது மாதிரி அடுத்த படம் பேரர்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு படத்தையும் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நன்றி ப்ரோ. தேங்க்யூ.